ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 3வது நாள் இந்த கடன் பிரச்சனையினுடைய நிரந்தர தீர்வு பெறுவது எப்படி என்கிற இந்த உபவாச ஜெபத்திற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அநேகம் பேர் நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிற சாட்சிகளை கேள்விப்பட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நமக்கு ஒரு சில நாட்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கூட்டம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமாய் ஜெபத்தோடு இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை நமக்கு தருவார். நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் விசேஷமாக இந்த கடன் பிரச்சனையை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்த சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தை நாம் திறந்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? தாவீது சவுலை நோக்கி, இதன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். இன்னொரு விசை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் இந்த கோலியாத்திற்கு விரோதமாய், கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நின்று அவன் அப்படியே எல்லாரையுமே பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். யாருமே அவனுக்கு விரோதமாக போய் அவனோடு யுத்தம் பண்ணுறதுக்கு யாருமே முன்னாடி வரல. சவுல் ராஜாவே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை விட மிக உயரமான மனிதன். அந்த மனிதனே முன்னாடி போகல அப்படின்னா படையில் இருக்கிற யாருமே முன்னாடி போக மாட்டாங்க. எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது அங்கே ஒரே ஒரு மனுஷன் தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை ராஜாவை பார்த்து சொல்கிறான், ஜனங்களை அந்த கூட இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறான், யாருடைய இருதயமும் இங்கே நிற்கிற இந்த கோலியாத்தை பார்த்து கலங்க வேண்டியதில்லை. யாருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. நான் போகிறேன், உமது அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் தீர்மானம் எடுக்கும்போது, யோசித்து கொண்டிருக்கும் போது, இந்த தாவீது மட்டும் நான் யுத்தம் பண்ண போறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தான். ஆண்டவருடைய பிள்ளையே, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு இன்னைக்கு 3வது நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுத்தே ஆக வேண்டும். அந்த தீர்மானம் எடுக்காவிட்டால் அவ்வளோ பெரிய கோலியாத் என்கிற அந்த கடனை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கவே முடியாது. நான் முன்பிலிருந்து சொல்லுகிறேன், கோலியாத் என்கிறது உங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக நிற்கிற கடன். தாவீது என்கிறது நீங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ தாவீதிற்கு முன்பாக, இல்லைனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோலியாத் என்கிறவன் நிற்கிறான். அந்த கடன் என்கிற ஒரு பெரிய பிரச்சனை நிக்குது. ஆனா அந்த பிரச்சனையோட போராடுறதற்கு, அந்த பிரச்சனையோட நிற்கிறதற்கு யாருமே தீர்மானம் எடுக்கல. ஆனா தாவீது என்கிற ஒரு மனிதன், தேவனுடைய பிள்ளை, தீர்மானம் எடுத்தான். நான் உன்னோடு யுத்தம் பண்ண வருகிறேன் என்கிற தீர்மானம். ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடனிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கணும். அது என்ன தீர்மானம் அப்படின்னா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வரலாம், எவ்வளோ பெரிய சூழ்நிலை வேண்டும் என்றாலும் எனக்கு வரலாம், எத்தனை வந்தாலும் நான் இனி கடன் வாங்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்காட்டா கடனிலிருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. அதான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு குழியை நீங்கள் தோண்டி விட்டீர்கள், ஒரு பள்ளத்தை நீங்கள் தோண்டியாச்சு. ஆனால் இந்த குழியை தோண்டின நீங்கள் அந்த குழிக்குள்ளே இப்போ விழுந்துட்டீங்க. இப்போ அந்த குழிக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ அந்த குழியை திரும்ப தோன்றதை நிறுத்துறீங்களோ அப்போ தான் நீங்கள் குழியிலிருந்து வெளியே வர முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, கடன் என்கிற குழிக்குள்ளே விழுந்தாச்சு, கடன் என்கிற குழிக்குள்ளே குதிச்சிட்டாங்க.
ஆனா அந்த குழிக்குள்ளே இருந்து கொண்டு திரும்ப திரும்ப தோண்டிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், திரும்ப திரும்ப தோன்றுனீங்கன்னா அந்த குழி இன்னும் ஆழமாக தான் போகுமே தவிர நீங்க வெளியே வருவதற்கு இன்னும் அதிகமான காலதாமதம் எடுக்கும். ஸோ கடனிலிருந்து வெளியே வரணும்னு விரும்புறீங்களா? இனி நான் கடனில் வாழக்கூடாதுன்னு விரும்புறீங்களா? நீங்க எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கல அப்படின்னா நீங்க வெற்றி அடைய முடியவே முடியாது. கிரெடிட் கார்டு, இப்படிப்பட்ட கடன் வாங்குகிற கார்டுகளை கையில வைக்கிறத முதல்ல விட்டுருங்க. நிறைய பேர் அதான் நிறைய டைம் ஃபோன் வரும், எனக்கு கூட நிறைய கால் வந்திருக்குது. கேட்ட உடனே கேட்பாங்க, சார் உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்படுதா சார் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா? பெரிய ஏதாவது கடைகளில் நம்ம பொருள் வாங்க போகும்போது அங்கேயே கியூவில் 4 பேர் நிற்கிறாங்க, கார்டை வச்சுட்டு நிற்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க, அந்த பர்ஸில் ஒரு 10 கார்டை வச்சிருக்கிறத பெருமையாக நினைக்கிறாங்க. அந்த 10 கார்டும் கடன் கார்டு. அந்த கடன் வாங்குற அந்த கார்டை தன்னுடைய பர்ஸில் வைக்கிறதற்கு பெருமைப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், உங்களால எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர் வெளியே வர முடியும்? கடன் வாங்குற ஒரு கார்டு உங்க பர்ஸில் இருக்கிறத நீங்க அவமானமா நினைக்கல, நீங்க அதை வருத்தமா நினைக்கல, அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வெக்கமா தோணல. இன்னைக்கு நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது, இன்னும் நிறைய கார்டு இருக்கு, எனக்கு இந்த பேரெல்லாம் தெரியாது, இந்த கார்டை வச்சிருக்கிறத அவங்க பெருமையா தான் நினைக்கிறாங்களே தவிர அதை கஷ்டமா நினைக்கல. நான் சொல்றேன், அந்த கடன் என்கிற கார்டை நீங்க பெருமையா நினைக்கிற வரைக்கும் நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க அதை அவமானமா நினைச்சுக்குங்க. அதை மனசுக்கு கஷ்டமாய், கடன் வாங்குற ஒன்றை அவமானமாய் நீங்கள் நினையுங்கள். பாருங்க, அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நபரிடத்துல போய் நீங்க கடன் என்கிற அந்த கையை நீட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அவங்களுக்கு முன்னாடி ராஜா, அவங்களுக்கு முன்னாடி பெரிய ஆள், அவங்க உங்களை மதிப்பாங்க, அவங்க உங்களை கனம் பண்ணுவாங்க. ஆனா கடன் என்கிற ஒன்றை அவர்களிடத்துல என்னைக்கு நீங்க கை நீட்டி காசு வாங்குறீங்களோ, வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமை. நீங்க கை நீட்டி காசு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அடிமையா மாறிடுறீங்க. சோ அடிமையாய் மாறுகிற ஒன்றை நீங்கள் சந்தோஷமாய் எடுக்கிறது தவறு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கு 3வது நாள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் இனி கடன் நான் வாங்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு அதற்காக உதவி செய்யும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எனக்கு வந்தாலும் சரி, ஆனால் நான் இனி கடன் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்ப எடுக்கிறீங்களோ அப்பவே நீங்க வெளியே வருவதற்கு ஒரு படியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் ஒருத்தர் பழமொழி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்வாரு, உலகத்தில் காண துடிக்கும் ஒவ்வொரு மாற்றமும் முதலில் உன்னில் உருவாகட்டும். அப்போ நீங்க ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாற்றம் முதலில் உங்களுக்குள்ள உருவாகணும். உங்களுக்குள்ள அந்த மாற்றம் உருவாகாவிட்டால் நிச்சயமா அந்த மாற்றத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடன் வாங்க போகும்போது நீங்க டெய்லி காலையில உங்க மனசு இன்னைக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன். அடுத்த நாள் காலையில எழும்பி இதே போல சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன். இந்த வாரம் முழுக்க யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன். இந்த வாரம் முழுக்க, இந்த மாதம் முழுக்க யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. சின்ன சின்ன மளிகை கடையில் கூட வைக்கிற கடனை கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. காசு இருந்தால் ஜாமான் வாங்கணும், காசு இல்லை அப்படின்னா ஜாமான் வாங்கக்கூடாது. நிறைய பேருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரிகிறது இல்லை. பாருங்க, மளிகை கடையில் காசு இல்லாம தான் போவாங்க. காசு இல்லாம பொருளை போய் எடுத்து வச்சுட்டு பில்லு அப்புறம் அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொகையாக வந்து நிற்கும். அப்பதான் குழம்பிப்பாங்க, ஐயோ இவ்வளோ பணமா, இவ்வளோ ஆச்சா அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சிலர் கடன் வாங்குறத குறித்து அவங்க வெட்கமே பட மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேருக்கு கேவலமாவே தெரியல. அது எப்படி பிள்ளைகளே, நீங்க இருக்கிற பொசிஷன் என்ன, ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற சூழ்நிலை என்ன, கடன் கேட்கறது உங்களுக்கு தப்பா தெரியலையா? இல்லைன்னா கடன் வாங்குறத நீங்க அவமானமா நீங்க நினைக்காம இருக்கிறீங்களா? அவமானம் எப்படி உங்களுக்கு அப்படி அவமானமா தோணாம இருக்குது? ஸோ மிக மிக அவசியமான ஒன்று, கடலிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர்றதுக்கு நீங்க
வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதை நிப்பாட்டிங்க. உடனே நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் முடியும், என்னால் இனி வாங்காமல் இருக்கவே முடியாது, நான் இங்கேருந்து பணத்தை வாங்கி இதில் போட்டால் தான் இதில் ஒரு லாபத்தை பார்த்து எனக்கு இந்த கடனை முடிக்க முடியும். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நீங்கள் பணத்தை கடனை வாங்கி போட்டு அதை கொண்டு போய் நீங்கள் விற்று அதில் வர்ற பணத்தை கொண்டு போய் நீங்கள் கடன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உழைச்சி சம்பாதிங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய மூளை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மூளை மிக அவசியமான ஒன்று. கடின உழைப்பு இல்லாத ஒரு மனுஷன் கடன்ல இருந்து வெளியே வர முடியாது. கடினமாக நீங்கள் உழைங்க, ராத்திரி பகலாக நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு, ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு மற்ற நேரங்களில் நிறைய நீங்கள் உழைச்சிருங்க. உழைச்சி அதை ஞானத்தோடு உழைத்து நீங்கள் அந்த கடனை கட்டணுமே தவிர இன்னொரு இடத்துலேருந்து கடனை வாங்கி போட்டு லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ஆரம்பிக்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கர்த்தர், அதற்கு பிறகு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மைண்டு தான் இருக்கணுமே தவிர ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பணமாக இருக்கவே கூடாது. நிறைய பேர் உங்கள்கிட்ட இருக்கிறதுனா பரவாயில்ல, சிலர் தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரிடத்துல கடனை வாங்கி கொண்டு போய் அந்த கடனை வாங்கி கொண்டு போய் அந்த தொழிலில் கொண்டு போய் இறக்குவாங்க, பணத்தை கொண்டு போய் போடுவாங்க. அவங்க கடின உழைப்பு இருக்காது, வந்தோடனே ஆடம்பரம் பயங்கரமாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி இப்படி இல்லை. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய கடினமான உழைப்பும் உங்களுடைய ஞானமும். அது இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய வெற்றியாய் அடையும். அதில் தான் நீங்கள் நின்று பிடிக்க முடியும், அதில் தான் நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி இந்த இடத்துல பார்க்குற லாபத்தை வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்கும். இந்த இடத்துல பார்க்குற அந்த லாபம் நாலா பக்கம் அப்படி சிதறி போய் உங்களுக்கு அதுலேருந்து ₹1 கூட எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையாய் நான் சொல்லுகிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க. நடக்கிறது நடக்கட்டும் பாஸ்டர், வருகிற பிரச்சனை வரட்டும் பாஸ்டர், பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போகிறேன், நான் கடன் இனி வாங்க மாட்டேன். நம்முடைய திருச்சபையிலே இந்த ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது பல ஆண்டுகள் நடத்தணும். அப்போ ஒரு பிரதர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்தார், பயங்கரமான கடன் அவருக்கு. அப்போ அவர் இந்த வார்த்தையை கேட்டு முடிச்ச உடனே சொன்னார், பாஸ்டர் எனக்கு எப்படி முடியும்னே தெரியல, இனி கடன் வாங்காம என்னால் சமாளிக்கவே முடியாது, வாங்கினா தான் 10 பேருக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஒன்று பண்ணட்டுமா, நான் ஒரு இடத்துல போய் ஒரே லோனா ₹10 லட்சம் லோனா எடுத்துட்டு பிச்சு இருக்கிற எல்லா கடனையும் முடிச்சுட்டு அந்த ஒரு லோன் மட்டும் நான் கட்டட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்டாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் பேசி இருக்கிறார் பிரதர், இதுக்கு மேலே எனக்கு பதில் சொல்ல தெரில அப்படின்னு. சரி பாஸ்டர், நான் ட்ரை பண்ணுறேன், நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் எடுத்துக்கொண்டு போனார். அவருக்கு ரொம்ப கடினமான பாதையை கடந்து வந்தார். கடன் வாங்காம இருக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துருச்சு. ஐயோ, கையை கட்டி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவரால் முடியவே இல்லை பாஸ்டர், என்னால் முடியவே இல்லை. பிரதர் கொஞ்சம் சமாளிச்சிருங்க, 1 வீக்கை சமாளிச்சிட்டிங்கன்னா ஒரு மாசத்தை சமாளிச்சிருங்க. அப்படியே அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர், 1 வருஷத்தினுடைய நிறைவில் சொன்னார், பாஸ்டர் இந்த வருஷம் முழுக்க யாரிடத்திலும் நான் கடன் வாங்கவே இல்லை அப்படின்னாரு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவர் முழு கடனையும் முடிச்சு இன்றைக்கு நிம்மதியாக அவருடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடினமாக இருக்கும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், கடன் வாங்காமல் உங்களால் சமாளிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்க, அதன் மூலமாய் வருகிற சந்தோஷம், அதன் மூலமாய் வருகிற சமாதானம், அதன் மூலமாய் வருகிற செழிப்பை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஐயோ, உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால அந்த சந்தோஷத்தை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுக்காமல் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. ஆண்டவரை பொறுத்த அளவில் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே இந்த தீர்மானத்தை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக பார்க்குறாரு. அதான் நீங்க 1 அடி எடுத்து வச்சா உங்களுக்காக ஆண்டவர் 10 அடி எடுத்து வைக்கிறவர். ஆனா நீங்க முயற்சியே எடுக்காட்டா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது. அதான் வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு. நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. நீங்கள்
ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு சகோதரி தீர்க்கதரிசியினிடத்துல சொல்லுகிறார், இந்த மாதிரி என்னுடைய கணவனார் கடன்பட்டார் அப்படின்னு. உடனே அந்த சகோதரி இடத்துல ஊழியக்காரர் சொல்லுகிறார், சரி நீ வீட்டுக்கு போய் உனக்கு இருக்கிற எண்ணெயை நிறைய வெறும் பாத்திரங்களில் ஊற்று, அந்த வெறும் பாத்திரங்களில் ஊற்றிட்டு அதை எடுத்து வித்துறலாம் அப்படின்னு சொல்றாருல. நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த சகோதரி அதே போல போய் அநேகம் வெறும் பாத்திரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிற நிறைய பாத்திரத்தை வாங்கி எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. இப்போ என்ன வந்துட்டே இருக்குது, என்ன இல்லைன்னா பாத்திரம் இல்லை. உடனே அவருடைய மகனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா இனியும் ஒரு பாத்திரம் இருந்தா கொண்டு வான்னு சொல்லும் போது அவனுடைய மகன் சொல்லுவான், இல்லம்மா வேற பாத்திரம் எதுவுமே இல்லை, பாத்திரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, பாத்திரம் இல்லைன்ற அடுத்த வார்த்தை கேட்கும் போது எண்ணெய் நின்று போயிருச்சு. பாத்திரம் இல்லைன்னா எண்ணெய் நின்றும். அப்போ உங்களுக்கு வாஞ்ச இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க தீர்மானம் எடுக்காம நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எஸ்தர் ராஜாத்தியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, யூத ஜனங்களுக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ராஜா கையெழுத்து வச்சாகி விட்டது, இதை மாத்துறதுக்கு என்ன பண்றது? அந்த நேரத்தில் அந்த எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இவ்விதமாய் நான் சட்டத்தை ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்கிற அந்த தீர்மானம் எடுத்தாங்க பாருங்களேன். அந்த தீர்மானத்தில் ஆண்டவருடைய கரம் இருந்துச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நீங்க தீர்மானம் எடுக்கிறது. அதான் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நான் என்னுடைய ஊழிய காலத்தில் என் வீட்டை விட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பாய் கிளம்பும் போது என்னுடைய வீட்டில் இருக்கிற நிறைய பேர் சவால் விட்டார்கள், என்னை சுற்றி இருக்கிற நிறைய நண்பர்கள் சவால் விட்டார்கள், நீ போயிட்டு திரும்பி வருவடா, நீ போயிட்டு திரும்பி நிற்க மாட்டடா ஊழியத்தில், என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் நான் அங்கேருந்து எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, செத்தா கூட இந்த ஊழியத்தில் தான் சாவேனே தவிர ஊழியத்தை விட்டு திரும்பி மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இன்று வரையிலையும் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலையும் அந்த தீர்மானத்தை காப்பாற்ற ஆண்டவர் எனக்கு கிருபையாய் பலன் தந்தார். ஸோ இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே மிக தேவையான ஒன்று, தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நான் இனி அந்த வாங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு தீர்மானம் எடுங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தீர்மானம் எடுக்கும்போது உங்களுக்கு நடக்க போகிற 3 விதமான சூழ்நிலைகள், இல்லைன்னா 3 விதமான பிரச்சனைகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறேன். இந்த தீர்மானம் எடுத்த உடனேயே இந்த 3 காரியத்தையுமே நீங்க சந்திப்பீங்க. ஆனா இந்த 3 காரியத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. அந்த 3 காரியங்களையும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துவார். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே மிக அழகாக ஒரு வேதம் சொல்லுகிறது. இப்போ தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது, கோலியாத் என்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் போக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்துட்டான், ஒரு முடிவு பண்ணிட்டான். இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு. ஸோ அவன் முடிவு பண்ணும்போது முதல்ல அவனுக்கு முன்னாடி வந்து நின்னது என்ன அப்படின்னா, ஏளனம் தான் வந்து நின்றுச்சு. அவனை ஏளனமாய் பார்த்தார்கள், அவனை கேவலமா பார்த்தாங்க, அவனுடைய கூட பிறந்த சகோதரன் கேவலமா பார்த்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடன் வாங்க கூடாது என்று தீர்மானம் எடுக்கும்போது முதல்ல உங்களுக்கு என்னதான் வரும் அப்படின்னா, ஏளனம் தான் வரும். இதை போய் சொல்லி பாருங்களேன், நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன், நான் இனி கடனே வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் பிரதர் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு இனி யார்ட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சும்மா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாய்த்தான் பார்ப்பார்கள், உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, உங்களிடத்துல பேசும்போதே கேவலமா பேசுவாங்க. சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, சும்மா இந்த மாதிரி எல்லாம் சீன் விட்டு இருக்காதீங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா
அத்தனை பேர் ஏளனம் பண்ணினாலும், தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் ஏளனம் பண்ணினாலும் அவன் எடுத்த தீர்மானத்திலிருந்து வெளியே வரவே இல்லைங்க. போவேன் அப்படின்னு சொன்னவன் இந்த கோலியாத்திற்கு விரோதமாய் போனான். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் உங்களை ஏளனம் பண்ணினாலும், ஒருவேளை இந்த ஜெபம் முடிக்கும் போது நீங்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கும் போது யாரோ ஒருத்தர் உங்களை ஏளனம் பண்ணி உங்களை சிரிக்கலாம், உங்களை ஏளனங்கள் உங்களுக்கு நிறைய வரலாம். ஆனா நீங்க சோர்ந்து போகவே போகாதீங்க. நீங்க எடுத்த தீர்மானத்துல நீங்க கவனமாய் அதை கடைசி வரையிலும் பிடித்து கொள்ளுங்கள். நீங்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு விசை 1903 வருஷம் அந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் இந்த ரைட் சகோதரர்கள் அவர்களை குறித்து ரொம்ப ஒரு தரக்குறைவான ஒரு காரியத்தை அந்த பத்திரிகை எழுதிருச்சாமா. அவங்கள குறித்து ரொம்ப குறைவாய் மதிப்பு போட்டு அவங்கள ரொம்ப ஒரு கேவலமாக எழுதினாங்களாமா. ஆனால் அவங்க அந்த பத்திரிகை கேவலமாக எழுதின அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவங்க தயாரித்த ஒரு விமானத்தை அவங்க பறக்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விமானத்தை அவர்கள் இன்னைக்கு ரைட் சகோதரர்கள், அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர், நாட்டிலே இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரர்கள். அவர்கள் இந்த ஃப்ளைட்டு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற அவர்களுடைய முதல் ஃப்ளைட்டை அவங்க ஏளனம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அதை வெளியிட்டார்களாமா. ஸோ நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாரா? பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர் கடலில் நடந்துட்டு வர்றாரு. நடந்து வரும்போது எல்லாரும் அந்த கடலில் ஆவேசம் ஆவேசம் என்று கத்துகிறார்கள். அப்போ இவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரா இருப்பீரே, ஆனால் நானும் இந்த கடலில் நடந்து வரட்டுமான்னு கேட்ட உடனே கப்பல்ல இருந்த நிறைய பேர் கேவலமா ஏளனமா பேசியிருப்பாங்க. அவன் நடந்து போகும்போது கூட ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. ஆனா அவன் அமிழ்ந்து போகும்போது இங்க இருக்கிற எல்லாருமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவனுக்கு தேவையா இது? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? இது ஒரு சரியான ஒரு முந்திரி கொட்டை என்னென்னமோ சொல்லி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், பேதுரு கடல்ல நடந்தவங்களை குறித்து வேதத்துல 2 பேர் எழுதப்பட்டிருப்பாங்கன்னா, ஒன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பேதுரு. இவங்க 2 பேருக்கு தாங்க கடல்ல நடந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய கிரேடை யாரு வாங்கினான்னா பேதுரு வாங்கிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஏளனத்தின் மத்தியிலையும் இவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க, இவங்க என்ன நக்கல் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா கூட நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு காலடிகளை முன்பாக வைத்ததுனால அந்த பேரை இன்னைக்கு வாங்க அளவுக்கு ஆண்டு உதவி செய்தார். நான் நம்புறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் ஏளனமாய் பேசலாம், ஏளனமாய் பேசலாம். உங்க கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே ஏளனம் பண்ணலாம். ஆனா நீங்க எத்தனை பேர் ஏளனம் பண்ணினாலும் நீங்க கவலைப்படவே கூடாது. தீர்மானத்தில் தயவு செய்து அந்த தீர்மானத்தை மரணம் வரைக்கும் காப்பாற்றக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு நான் பாரத்தோட ஜெபிக்கிறேன். நிச்சயமா தருவாரு, நிச்சயமா தருவாரு. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அழைத்த தேவன் கைவிட்டு விடுவாரோ? இதுவரையிலும் நடத்தின தேவன் கைவிட்டு விடுவாரோ? எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்த தெய்வம் இதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க மாட்டாரோ? நான் நம்புகிறேன், நிச்சயமாய் தூக்கி எடுப்பார். ஸோ எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்த வந்தாலும் நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருப்பேன். கையை உயர்த்தி நம்புறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆமா ராஜா, எனக்கு நிந்த வந்தாலும் எனக்கு அவமானங்கள் வந்தாலும் சொல்லுங்க எல்லாரும், அவமானங்கள் வரலாம், எனக்கு நிந்த வரலாம், ஆனா நான் நம்புறேன்ப்பா, நான் எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நான் நிலை நிற்பேன்னு சொல்லுங்க. நான் நிலை நிற்பேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் நீங்க காது கொடுத்து சில நேரத்தில் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் சில காரியத்தை வெற்றி அடையவே முடியாது. அதனால அவங்க எவ்வளோ ஏளனம் பண்ணினாலும் காதை அப்படியே அடைச்சிட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன், என்னை அவருக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக, நீங்க கடன் வாங்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கும் போது உங்களுக்கு வருகிற இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். நீங்கள் அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 38வது வசனத்தை வாசிக்கலாமா? சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுப்பித்து
வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கோலியாத்திற்கு விரோதமாக நான் போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்த உடனேயே இந்த தாவீது சந்திக்கிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, எதிர்பாராத ஒரு பிரச்சனையை அவன் சந்திக்கிறான். அப்படின்னா அவன் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நான் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனை இப்போ ஃப்ரீயாக விடலை. அவனுக்கு சரி நீ போப்பா அப்படின்னு எடுத்த உடனே சொல்லலை. அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அவனுக்காக காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, சவுல் ராஜா எவ்வளோ பெரிய ஹைட்டான ஆளு, இல்லைன்னா அங்கே இருக்கிற படை தளபதிகள் எல்லாருமே இவனை விட அதிகமான உடல் பலமும் இவனை விட வாட்டசாட்டமான ஆட்கள் தான் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் இந்த சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வஸ்திரத்தை எல்லாம் போடுப்பா, இந்த தலை சீராவை மாட்டிக்கப்பா, இந்த பட்டயத்தை கையில் எடுத்து வச்சுக்கப்பா, நீ போறதே போற, உனக்கு சேஃப்டி வேணும் இல்லை, உனக்கு பாதுகாப்பு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதங்களை தன்னுடைய காரியங்களை எல்லாம் அவனுக்கு கொடுக்கும்போது இவன் சொல்றான், இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. ஸோ எதிர்பாராத பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இந்த தீர்மானத்தை எடுத்ததற்கு பிறகு எல்லாமே சரியாயிரும்னு நான் சொல்லலை. நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்மானம் எடுத்த உடனே எல்லா தேவையும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தேவையே வராது, அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறவே மாறாது, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் எனக்கு வராது அப்படின்னு நான் சொல்லலை. இந்த தீர்மானத்தை எடுத்ததற்கு பிறகு நான் நம்புறேன் உங்களுக்கு பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். தாவீதற்கு எப்படி வந்ததோ அதே போல உங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் தொழிலே வரலாம், உங்களுடைய வீட்டிலே வரலாம், உங்களுடைய சரீரத்திலே வரலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் வரலாம், எக்ஸெட்ரா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அந்த எதிர்பாராத சூழ்நிலை வரும்போதும் நீங்க அமைதியாய் தரித்திருங்க, காத்திருங்க. எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றதற்காக உடனே அப்படிப்பட்ட காரியத்தை திரும்ப உங்களுடைய தீர்மானத்தை கைவிடாதிருங்கள். நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு கூட வரலாம். என்ன சொல்றீங்க பாஸ்டர், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு வருமானால் எப்படி நான் சொல்றேன், அந்த சூழ்நிலையை அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் அப்படின்னா அதை தப்பித்து கொள்றதற்குரிய வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்படி எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வந்தாலும், எதிர்பாராத ஒரு பண நெருக்கம் உங்களுக்குள்ள வந்தாலும் நான் நம்புறேன், அந்த நெருக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நடந்த உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு போதகருடைய மகன் தன்னுடைய வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய விபத்திற்குள்ளாக சிக்கப்பட்டார். பயங்கரமான ஒரு விபத்து. அந்த விபத்தில் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பல எலும்புகள் முறிந்ததாக ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் இந்த பாஸ்டருக்கு ஒரு வசதியும் இல்லை. அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ராத்திரி முழுக்க முழங்கால் படிட்டு ஜெபித்தார். அந்த மகனை கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்ரேல கிட்டத்தட்ட இந்த நெஞ்சில் இருக்கிற எலும்பில் கிட்டத்தட்ட 6-7 எலும்புகள் முறிஞ்சிருக்குது அப்படின்னு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை கேட்டு இவ்வளவு செலவாகும், இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் முழங்கால் படியிட்டு ராத்திரி முழுக்க அழுதுருக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையை எதிர்பார்க்கல, இந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கல, என்ன செய்யறதுன்னே தெரில அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். 2வது ஸ்கேனில் அவனுடைய நெஞ்சிலே உடைந்திருந்த எல்லா எலும்புகளும் ஒன்று கூடி இருக்கிறது. ஒரே இரவில் அந்த மகனும் ரட்சிக்கப்பட்டான்.
அவரும் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த எதிர்பாராத சூழ்நிலையை ஆண்டவர் அவங்க வீட்டில் நன்மையாகவே மாற்றினார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, பாஸ்டர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு தேவை என் வாழ்க்கையில் வரும்னு நான் எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு மருந்து செலவு, திடீர்னு ஒரு மாத்திரை செலவு, திடீரென்று ஒரு விபத்து, திடீரென்று ஒரு நஷ்டம், எதிர்பாராத ஒன்று, அதில் நான் இதுக்கு முன்னாடி மாட்டிட்டேன். அந்த எதிர்பாராத சூழ்நிலை வரும்போது அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று என்னால் தரித்திருக்க முடியல. நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் உங்களை அவசரப்படுத்தினதுனால நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனால் இனியும் உங்களை சில நேரத்தில் இந்த தீர்மானம் எடுத்ததற்கு பிறகு அநேகம் பேர் உங்களை அவசரப்படுத்துவார்கள், உங்களை அவசரப்படுத்துவாங்க. இந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, இதை முடிச்சு விட்டுரு, இதை முடிச்சு விட்டுரு, இதை பண்ணி விட்டுரு, இந்த சூழ்நிலை உனக்கு வரும்னு நினைக்கல, இப்போ என்ன பண்ணுறது? எத்தனை பேர் உங்களை அவசரப்படுத்தினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் அவசரப்படவே கூடாது. கடன் வாங்குறதுல, இன்னொருத்தரிடத்துல போய் கை நீட்டுறதுல அவசரப்படவே கூடாது. உங்களை சிக்க வைக்கிறதுக்கு இந்த உலகம் காத்துட்டு இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா, இன்னும் மாதம் கொஞ்சம் சம்பள வேலையில் இருந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வாங்குகிற மொத்த சம்பளத்தையும் கொடுக்குற அளவுக்கு உங்களை கடன்காரங்களாக மாற்றுறதற்கு இந்த உலகம் ஆயத்தமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் அத்தனையும் புடுங்குற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. பாருங்க, கடன் நமக்கு கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கையை பிடிச்சி காலை பிடிச்சி, சார் உங்களுக்கு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. அதற்கு பிறகு அந்த கடன் பணத்தை வாங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டோனே மாறி, ஒரு ஃப்ரிட்ஜு வைங்களேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவங்க போய் நின்று 5000 ரூபா இருக்குது, 10,000 ரூபா கிடைக்குது, இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, நீங்கள் போகும்போது உங்களுக்கு இருக்கிற வரவேற்பு அவ்வளோ பெரிய வரவேற்பு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சேலரி சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க சார், நாங்களே பண்ணிக்கிறோம் சார், அதை பண்ணிக்கிறோம் சார், இதை எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு கடைசியில் மாதம் நீங்கள் கட்டுறதுக்கு, ஒரு மாதம் கட்டுறதுக்கு லேட்டான கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க தெரியுமா? கடனுடைய சுமையை சுமந்தது என் குடும்பம். இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனையினுடைய கூட்டத்தை நான் நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த கடனினாலே வருகிற அவ்வளவு கஷ்டத்தையும் என்னுடைய சின்ன வயதிலே நான் அனுபவித்திருக்கிறேன். கடன்காரங்க வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, அம்மா அப்பா வெளியே மாடுக்கு வச்சிருக்காங்க, அந்த மாடுக்கு தண்ணி எடுக்க போயிட்டாங்க, புல்லு எடுக்க போயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எங்கிட்ட போய் சொல்லுவாங்க. கடன்காரன் அங்கேருந்து வந்தாங்கன்னா இந்த பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா ஒளிஞ்சு அப்படியே போயிடுவாங்க. நாங்கள் எத்தனையோ விஷயம் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறோம், வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சுமையும் சுமந்ததுனால தான் கடன் பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, பைபிளில் வச்சிருக்கிறாருன்ற ஒரு உணர்வு எனக்கு வந்ததுனால தான் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை ப்ளீஸ் ரொம்ப தயவாக கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் கடன் இல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, கஞ்சி குடித்தா கூட உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். கடனோட பிரியாணி சாப்பிட்றதுக்கும் கடன் இல்லாமல் கஞ்சி குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளையே, குடிக்கிற கஞ்சியை நீங்கள் நிம்மதியாக குடிக்கணும் அப்படின்னா கடனே இல்லாமல் இருந்தால் தான் போதும். ஸோ நான் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கும்போது உங்களுடைய சூழ்நிலைகள், எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் பாஸ்டர் நான் இனி எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அமர்ந்திருங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு அற்புதம் தேடி வரும். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த விடமாட்டார். அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவரே, நான் தீர்மானம் எடுத்திருக்கிறப்பா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அந்த அவமானம் பரவாயில்ல, அந்த நிந்த பரவாயில்லப்பா, நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். கர்த்தர் நிறைவேற்ற பலன் தருவார். கைகளை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். கையை அப்படியே உயர்த்தி, எஸ் லார்ட், நன்றி. எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் ஆரம்பித்ததற்கு பிறகு பெரிய பெரிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனாலும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எடுத்த தீர்மானத்தில் நான் நிலைத்திருக்கிறதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு உதவியை செய்வீராகப்பா. எங்களுக்கு ஒரு உதவியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா.
நம்பர் 3, மூன்றாவதாக நீங்க இந்த கடன் நான் இனி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த சூழ்நிலையை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும்னா வாசிக்கலாம். நீங்கள் அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்திற்கு வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். தீர்மானம் எடுத்து இப்ப தாவீது அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு போகும்போது ஆப்போசிட்ல இருந்து என்ன வருது அப்படின்னா, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது எதிர்த்து போராடுவேன்னு தீர்மானம் எடுத்தோன்னே அங்கிருந்து என்ன வருது அப்படின்னா மிரட்டல் வருது. அந்த கடன் இல்லைன்றால் அந்த எதிரி, அந்த கோலியாத் தாவீதை மிரட்டுறான், வா என்னிடத்தில் வா, நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா, உன் மாமிசத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவா நான் கொடுக்க போறேன். மிரட்டுறான் அப்படியே. ஆனா அந்த மிரட்டல்களை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகவும் கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவும் கூடாது. நீங்கள் கடன் இனி வாங்க மாட்டேன் என்று முயற்சி எடுக்கும் போது உங்களை எல்லாருமே அப்படியே வரவேற்கலாம் மாட்டாங்க. அப்படியே சரி பரவாயில்ல பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு மிரட்டல்கள் வரும், அதிகமாய் மிரட்டுவாங்க. உன்னை கொன்றுவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன், உன்னை இப்படி பண்ணிடுவேன். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நிறைய மிரட்டல்களுக்கு நீங்கள் பயந்து போய் இருக்கலாம். உங்களை பேங்க்ல இருந்து மிரட்டலாம், உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் நம்புகிறேன், நீங்க ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய அரவணைப்புக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் தான் அந்த மிரட்டல்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனா நீங்க ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள வருவீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராயிலும் கீழே விழாது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சிமேயை தூசிக்கும் போது சொல்றான், ரத்த பிரியனே பேலியாளின் மகனே தூசிக்கும் போது தாவீது ரொம்ப அழகா சொல்றான், அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அதனால தான் சிமேயை தூசிக்கிறான். அவர் அனுமதிக்கலைன்னா இந்த சிமேயை தூசிக்க மாட்டான். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளை தொட முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதையுமே செய்ய முடியாது. நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று, இந்த கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது மிரட்டல்கள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார், உங்களை நடத்துகிறவர் இருக்கிறார். இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த கோலியாத்தை அவ்வளவு பெரிய மிரட்டல் வைத்து, உன் சரீரத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கு நான் தீனியா நான் கொடுப்பேன்னு சொல்லும் போது கூட அவ்வளோ பெரிய மனுஷன் கர்ச்சிச்சா எப்படி இருக்கும்? ஆனா அவனுடைய இருதயம் பயப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா, இதுவரையிலும் என் உயிரை காப்பாற்றினது நான் அல்ல, இதுவரையிலும் என் உயிரை காப்பாற்றினது கர்த்தர். சிங்கங்களுடைய கைக்கு தப்புவித்தார், கரடிக்கு என்னை தப்புவித்தார், இந்த கோலியாத்திற்கு என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு இதற்கு முன்பாக உங்களுடைய உயிருக்கு எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கிறது. உங்களுக்கு மரணத்தை நீங்கள் நேரடியாக கூட பார்த்திருக்கிறீர்கள். ஆனா இதுவரைக்கும் உங்களை சேதப்படுத்தல, இதுவரையிலும் உங்களை சேதப்படுத்தல, இதுவரையிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார், உங்க ஜீவனை பாதுகாத்தார். உங்களுக்கு எத்தனையோ மிரட்டல்கள் வந்தது, ஆண்டவர் அதுவரை உங்களை பாதுகாத்தார். நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒருவரும் உங்களை தொடவே முடியாது. இதுவரையிலும் காப்பாற்றின கர்த்தர் இனியும் காப்பாற்றி நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வரும்போது ஆண்டவர் அவங்களிடத்துல கேட்கிறாரு, இத்தனை நாளும் உங்கள்கிட்ட தானே நான் சுத்திட்டு இருந்தேன், இது அத்தனை நாளும் உங்களை தானே நான் டெய்லி பார்த்துட்டு இருந்தேன், ஏன் என்ன அரெஸ்ட் பண்ண வரல? நான் நம்புறேன், ஆண்டவருடைய வேலை வர்ற வரைக்கும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் நின்னாலும் அவரை அரெஸ்ட் பண்றதற்கு முடியவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அதே எதிரி அவங்களுக்கு எப்பவுமே இருந்தாங்க. ஆனா அவங்க ஓட்ட முடிகிற வரைக்கும், அவங்க ஊழியம் முடிகிற வரைக்கும் யாருமே அவங்கள தொடவே முடியல. தொடர்றதற்கு ஆண்டவர் அதிகாரமும் கொடுக்கவும் இல்லை. எனக்கு தெரியும்,
நான் இந்த ஊழியத்தில் வரும்போது கூட எத்தனையோ பேர் எப்படியோ மிரட்டி இருக்கிறார்கள். உயிரை எடுத்துருவோம், கொன்றுவோம், அழிச்சிருவோம். ஆனால் நான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எனக்கு என்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஆயுசு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அவர் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் ஒருத்தரும் தொட முடியாது. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பேர்ல சத்துரு கண் போட்டுட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் யோபுவின் மேல கண் வைத்தாயோ. எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது வேற யாரும் இல்லை, கர்த்தர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. ஆண்டவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம யோபுவை சத்துருவால தொட முடியல. நான் சொல்றேன், பிசாசால உங்களை தொட முடியாது, மனுஷங்களால உங்களை தொட முடியாது. எவ்வளோ மிரட்டல்கள் வந்தாலும் உங்க கூட இருக்கிறது கர்த்தர். உங்க கூட இருக்கிற பலன் தேவ பலன். உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். உங்க கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடு இருக்கிறவர் மிகப்பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். சோ தைரியப்படுங்க, பலப்படுங்க, தூசியை உதறிவிட்டு எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதற்காகத்தான் இந்த கூட்டம். மகனே உனக்காகத்தான், மகளே உனக்காகத்தான் இந்த கூட்டம். பயப்படாதீங்க. மிரட்டல்களை பார்த்து, அந்த கடனுடைய மிரட்டல்களை பார்த்து பயப்படாதீங்க. நீ அழிஞ்ச, நீ முடிஞ்ச, நீ எவ்வளவுதான். அந்த கடன் உங்களை பார்த்து மிரட்டிட்டே இருக்குதா? டெய்லி காலையிலே எழும்பும் போது அந்த மிரட்டல் சத்தத்தை கேட்டு சோர்ந்து போகிறீர்களோ? சோர்ந்து போக வேண்டாம், அது ஒன்றும் பண்ணாது. நம்புறீங்களா? கையை மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன். நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க. உலகத்தை ஜெயித்த ரட்சகரை என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொன்னேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க கடனிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் மிக கவனமா ஒன்று செய்யுங்க. நீங்க என்னைக்கு குழி தோன்றதை நீங்க நிறுத்துறீங்களோ, அன்றைக்கு தான் குழியிலிருந்து வெளியே வர முடியும் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. ஸோ நீங்க இன்னைக்கு எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒன்று, இனி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் கடன் இனி வாங்க மாட்டேன். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோதான், இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கடன் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பணம் கிடைக்கிறது மாதிரி ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த காசு வர்ற மாதிரி ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இன்னொருத்தர் கடன் கொடுக்கறதுக்காக ஜோம் பண்ண மாட்டேன், கடன் கொடுக்கறதுக்காக ஜோம் பண்ண மாட்டேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு எப்படியோ அந்த பணத்தை வாங்கி ஒரு பெரிய செட்டில்மெண்ட் முடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நினச்சேன். நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு குழியில் இருக்கிறீங்க, திரும்பவும் அடுத்த குழிக்குள்ளே நீங்கள் தோண்டலாமா? கடன் என்கிறது இந்த கடத்துல மாதிரி அடுத்து அதுக்கு வாங்கி அடுத்து வாங்கி அடுத்து அப்படியே இது வளர்ந்துட்டே இருக்கும், இது வளர்ந்துட்டே இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் கவனமாக இருங்க. ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதுவாக சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் வேணும். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குது, இதை நான் அடைக்கணும். அதனால ஒன்று சொல்கிறேன், ஒன்று பண்ணுறேன் பாஸ்டர். ஒருத்தர் 15,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த 15,000 ரூபாய் கடனை நான் கையில் வாங்கி இந்த 10,000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் நான் செட்டில் பண்ணிடுறேன். அப்போது ஒரே கடனாக அது மாறிடும்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடனே அவரை பார்த்து கேட்டேன், இப்போ உங்களுக்கு இருக்கிற கடன் எவ்வளோ பிரதர்? 10,000. நீங்கள் இனி வாங்க போகிற கடன் எவ்வளோ பிரதர்? 15,000. சரி, அந்த 15,000 வாங்கி இந்த 10,000 ரூபாய் கடனை அடைச்சிட்டிங்க, கடன் முடிஞ்சிருச்சு, இந்த பிச்சு வாங்கின கடன் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு கடன்காரனா மாறிட்டீங்கன்னு கேட்டேன். ஐயோ பாஸ்டர், நான் 15,000 ரூபாய்க்கு இப்போ கடன்காரனா மாறிட்டேன். ஸோ இப்போ உங்க கடன் குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கான்னு கேட்டேன். அதிகம்தான் இருக்குது. ஏன் 15,000 ரூபா வாங்குறீங்க, 10,000 ரூபாய் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டா, இல்லை அவங்க 15,000 கொடுத்துட்டு 3,000 ரூபா அவங்க எடுத்துக்குவாங்க. 3,000 ரூபாய் எடுத்து என் கையில் 12,000 ரூபா தான் கொடுப்பாங்க. 2,000 ரூபாய்க்கு வண்டியை ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. 2,000 ரூபா அங்கே போச்சுன்னா நான் இந்த 10,000 ரூபா கொடுத்து செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஏன் பிரதர் இப்படி அடுத்த கடனை வளர்த்துறீங்க? விட்டுருங்கன்னு. ஆனால் அவரால் முடியல. அதான் நம்ம ஆட்கள் காசை வச்சுட்டே இருப்பாங்களே, இதாக வாங்கிக்கங்க சில நேரத்தில் அந்த மாதிரி கையில் கொடுத்துட்டாங்க. 15,000 ரூபா வாங்கின ஆள் இன்னைக்கு அப்படியே 10 மடங்காகி 1,50,000 கடன்காரராகி மாற்றி விட்டார். 1.5 lakhs
1,50,000 ரூபாய் கடன்காரராய் அந்த 15,000 கடன் இன்னைக்கு அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. தேவைப்படும் போதெல்லாம் அந்த மனுஷன் கொடுத்து 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 இவர் இன்னைக்கு பெரிய கடன்காரராய் மாற்றி விட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாப்பிடாம கடந்தா கூட பரவாயில்ல, எனக்கு கார் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் காரில் போனேன், சைக்கிளில் கூட போகிறேன், நடந்து கூட போகிறேன், பஸ்ஸில் கூட போகிறேன். பிரதர், நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட ஹாப்பியாக போவீங்க பிரதர், நடந்து போகும்போது கூட ஹாப்பியாக போவீங்க பிரதர். ஆனால் கடனை வச்சு ஃப்ளைட்டில் போனீங்கன்னா கூட மன சஞ்சலத்தோடு தான் போவீங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு தேவையா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்கு தேவையா? இல்லை இல்லை. நான் சொல்றேன், நிறைய பேர் அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதே போல சில நேரத்தில் உங்களை நினைச்சா அவ்வளோ கஷ்டமா தான் இருக்குது, அவ்வளோ பாரமா இருக்குது. எனக்கு நான் சொல்றேன், ஒரு 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 மனுஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒரு 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 மனுஷன், அவர் வந்து அவருடைய கல்யாணத்தை நடத்துறாரு. அவர் கல்யாணத்தை நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வீட்டிலேருந்து வந்தவர். அவருடைய வீட்டிலிருந்து மெயின் ரோட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. 1/2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் லைட்டு போட்டிருக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து இந்த பொம்மைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 பொம்மைங்களை வந்து இறக்கிட்டாரு. அந்த பொம்மைக்குள்ளே துணியை போட்டுட்டு அந்த பொம்மைங்க வந்து வர்றவங்களை எல்லாம் வெல்கம் பண்ணும், அந்த மாதிரி ஒரு டீப். இன்னும் கொஞ்சம் டைப்பில் வந்து இந்த பூ வச்சிருக்கிறார், வர்றவங்களை எல்லாம் வரவேற்கிறதுக்கு. அப்படி பயங்கரமாக அவருடைய கல்யாண பத்திரிகையை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணால் அது ஒரு 3 பேஜா, பெருசுனா பெருசு, அவ்வளோ பெரிய பத்திரிகை, ஃபோட்டோ போட்டு எல்லாம் ரொம்ப கிராண்டா. நானும் என்ன நினச்சேன்னா, இவர் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தாரா அப்படின்னு நினச்சி பார்த்தா மொத்தமும் கடன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப துக்கமாக சொல்கிறேன், அந்த கல்யாணத்திற்கு ஒரு 1500 பேர் பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த ஆடம்பரமான இந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்த உடனேயே மொய் வந்து 1000 ரூபா வைக்க வேண்டியவங்க 500 ரூபா உருவிட்டு 500 ரூபா, 500 ரூபா வச்சவங்க அதை உருவிட்டு 200 ரூபா. ஏன் அப்படின்னா, இவன் வெயிட்டான பார்ட்டிப்பா, இவனுக்கு எங்கேயோ லக் அடிச்சிருச்சு, இல்லைனா பொன் வீட்டில் இவனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க போல அப்படின்னா அவங்களே ஒரு கற்பனைக்கு வந்து இவ்வளோ கிராண்டாக செலவு பண்ணுறவனுக்கு நம்ம ஏன் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சதெல்லாம் உருவிட்டாங்க நிறைய பேர். மொய்யும் நினச்சது மாதிரி வரவே இல்லை. உண்மையிலே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். மாப்பிள்ளை கடைசியில் தான் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சு பொண்ணு பக்கத்தில் நிற்கிது. வருத்தமாக இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. என் பக்கத்தில் வந்து கேட்குறாரு, ஒரு 2000 ரூபா இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை, இன்னும் கல்யாணம் கூட முடியல, ஒரு 2000 ரூபா கொடுக்குறீங்களா? இல்லை, பின்னாடி மைக் செட்காரன் நிற்கிறான், பின்னாடி லைட் அரேஞ்ச் பண்ணுறவன் நிற்கிறான், பின்னாடி சமையல்காரன் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கல்யாணத்தை நடத்தி அந்த கல்யாணத்தில் கடன்காரரான அந்த மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் கூட அவரால் எழும்ப முடியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாரு. அவரை நான் குற்றப்படுத்தலை, அவரை நான் குறை சொல்லலை. அவர் நல்லா இருக்கட்டும், அவர் ஆண்டவர் நல்லா வைக்கட்டும், அதுலேருந்து ஆண்டவரை விடுதலை ஆக்கட்டும். ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டாங்க, எல்லாரும் தவறுறது தான். ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், தேவையில்லாத ஆடம்பரத்திற்காக ஏன் பிரதர் கடன் வாங்குறீங்க? இருக்கிறத வச்சு செய்யுங்க பிரதர், இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க, இருக்கிறதுல துணிமணி வாங்குங்க, இருக்கிற காசுல வாடகைக்கு போங்க, இருக்கிற பணத்தில் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த உலகம் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசும். நீங்க நல்லா இருந்தா அப்படின்னு, நீங்க ஒன்றும் இல்லைன்னா அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னு. நீங்க கடன் வாங்கி ரொம்ப கிராண்டா கல்யாணத்தை நடத்தி இல்லை ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா பார்த்தோன்னு பயங்கரமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒன்றும் இல்லாமல் விழுந்துட்டீங்க அப்படின்னா இவனுக்கு ஓவர் திமிரு, ஓவரா பணத்தை செலவு பண்ணான்னு அதுலேயும் உங்களை குற்றப்படுத்த தான் செய்வாங்க. அதான் நிறைய பேர் எங்கிட்ட வந்து வீடை கட்டி முடிச்சுட்டு டெடிகேஷன் சர்வீஸுக்கு எத்தனை பேரை கூப்பிடணும்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப நெருக்கமான சொந்தங்களில் ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிடுங்க பிரதர், கூப்பிட்டு ஜோம் பண்ணி அனுப்பி விடுங்க, அவ்வளோதான்.
நீங்கள் வந்து அந்த வீடை கட்டி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வீடை கட்டிட்டேன் பாருங்கள், நான் வீடை கட்டிட்டேன் பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பிரியாணி எல்லாம் போட்டால் நிறைய பேர் பொறாமையாக வந்து பார்த்து எல்லாத்தையும் சுட்டரிக்க தான் நினைக்கிறாங்களே தவிர சந்தோஷப்படுற கூட்டம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சந்தோஷமாக வச்சு அனுபவிங்க, நீங்கள் அதில் சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறதற்காக தயவு செய்து அந்த கடனை வாங்கவே வாங்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஏன் கடன் வாங்குறாங்க அப்படின்னா தங்களுடைய பெருமையை காமிக்கிறதற்காக மட்டும்தாங்க. பிரதர், நீங்கள் 300 ரூபா சட்டை வாங்கினா கூட நீங்கள் அழகாக போட்டு துவைச்சி போட்டு நீட்டாக இருந்தால் போதும் பிரதர். 2000 ரூபா 10,000 ரூபா சட்டை போட்ட உடனே நாளுக்கு நாள் ஒரு சட்டை போடுறோன்னே எல்லாருமே வந்து நீங்கள் ரொம்ப சட்டை போடுறவங்க உங்களை மெச்சிக்கொள்றதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதனால நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டாம், நீங்கள் நல்ல பொருளை வைக்க வேண்டாம்னு நான் ஒரு காலத்தும் சொல்லலை. நீங்கள் நல்லா உடுத்துங்க, நீங்கள் நல்ல பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் ஒன்று, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறத தப்புன்னு நினைங்க. பொதுவாக இந்த இரவல் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், இரவல் வாங்குறவங்க கவனிங்க, நீங்கள் இரவல் வாங்குற வரைக்கும் அந்த பொருள் நல்லா இருக்கும். ஆனால் எப்போ இரவல் வாங்குறீங்களோ அப்போ தான் அந்த பொருள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரில. நீங்கள் பைபிள்லேயே அதை வாசிக்க முடியும். பைபிளில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரை எல்லாரையும் தீர்க்கதரிசி கூட்டு போவார் வீடு கட்டுறதுக்காக. ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசிங்க மரத்தை வெட்டும் போது ஒருத்தன் வெட்டிட்டே இருக்கும்போது அவனுடைய கோடாரி வந்து உருவி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருவாமா. அங்கேருந்து கத்துவான், ஐயாவே ஐயா, என் கோடாரி உருவி தண்ணிக்குள்ள போச்சு, இரவலாய் வாங்கினது அப்படின்னு. சொந்தமாக வாங்கின அதான் இரவலா வாங்கினதுன்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து இரவலா வாங்கப்பட்டது இன்னொருத்தர் கையில் இருந்துச்சு. இன்னொருத்தர் கையில் இருக்கிற அந்த பொருளுடைய கண்டிஷன் யாருக்கு தான் தெரியும்னா அவருக்கு தான் தெரியும். அவருக்கு அந்த கோடாருடைய ஆப்பு வந்து சரியா இல்லைன்னா அவருக்கு தான் தெரியும். அவர் இரவலா கேட்டவொன்னே கொடுத்துட்டாரு, ஆப்பு சரியில்லாத இவனுக்கு தெரியல, கொத்திட்டா அவ்வளோதான், கோடாரி உருவி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நிறைய பேர் இந்த கார் இரவலா வாங்குவாங்க பாருங்கள், அவங்க ஒரு செட்டப்பில் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இவங்கள்ட்ட வந்தோடனே கார் ரிப்பேர் ஆயிடும். நம்ம இரவலா வாங்குறது எதுவுமே நிற்காது. எத்தனை பேருக்கு அதனால தான் இரவல் கூட வாங்காதீங்க. இன்னொருத்தர் பொருள் நமக்கு வேணாங்க, ஆசைப்பட வேணாம், அது அவங்களுடைய பொருள், அவங்க வச்சுக்கிடாது, இல்லாமல் வாழ்வோம். அவங்க பொருள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம். அவங்க பொருளை வாங்கி உடச்சி போட்டுட்டு திரும்பி கொடுக்க முடியாமல் எதுக்கு அந்த சங்கடம்? ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க, நான் இனி யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். எதற்காக? இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக செய்யுங்க, பெஸ்ட்டாக செய்யுங்க. இருக்கிறதுல எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணுங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். இன்று வரையிலையும் இதை செய்யாமல் சொல்லல் தேவ பிள்ளையே, முழு மனசோட செஞ்சுட்டு தான் சொல்கிறேன். ஆண்டவர் என் கையில் கொடுத்த பொருளெல்லாம் ரொம்ப சின்ன பொருள், வாடகை பொருள், ரொம்ப காசு குறைவான பொருள். ஆனால் காசு குறைவான வாடகைக்கு வாங்குற அந்த பொருளை வச்சு இன்னைக்கு எவ்வளவு பெஸ்ட்டாக ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ அதுதாங்க செய்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற பொருளெல்லாம் செகண்ட்ஸாக போடக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருச்சபையில் இருக்கிற 75% பொருள் செகண்ட்ஸ் பொருள் தான். செகண்ட்ஸ் பொருளை எடுத்துட்டு வந்து வாங்கி அதை புதுசு பண்ணி அதை வந்து அழகாக புதுசு மாதிரி மாற்றி இந்த ஊழியத்தை செஞ்சிட்ருப்போம். நான் வெட்கப்படவே இல்லை. ஒரு காலம் வரும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு புத்தம் புதுசை போக்கு கையில் காசை தந்து போய் வாங்கடா அப்படின்னு அது வரும் ஒரு நாள். அது வரைக்கும் அவருடைய ஊழியத்தை பெஸ்ட்டாக செய்கிறதற்கு எது கிடைச்சாலும் அதை வாங்கி யூஸ் பண்ணி செய்கிறதற்கு தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் இதை தப்பாக எடுக்கிறீங்க சரியாக எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் கொடுக்குற வரைக்கும் அதுக்காக இன்னொருத்தர் இடத்துல போய் கையேந்த முடியுமா நம்ம? அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், குழிக்குள்ளே விழுந்துட்டீங்க, இனி அந்த குழிக்குள்ளேருந்து வெளியே நீங்கள் வரணும். குழி தோன்றதை தயவு செய்து நிப்பாட்டுங்க. 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன்.
இந்த கடன் வாங்க மாட்டேன்னு நான் தீர்மானம் எடுக்கும்போது இந்த மூணும் உங்களுக்கு வந்தாலும் டோன்ட் வரி, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கடன் இல்லாம இருக்க போகிற அந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கை அனுபவிக்க போகுது. நீங்க அனுபவிக்க போறீங்க. நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த வாழ்க்கை நீங்க எல்லாரும் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்.